பேசலாமா? வணக்கம், நான் அன்னபூர்ணா பிள்ளை, பாஜகவில் மாநில செயலாளராக இருக்கிறேன், ஊடக பிரிவில். இன்னைக்கு திருநெல்வேலியில் ஒரு மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10% இடஒதுக்கீடு. இந்த 10% இடஒதுக்கீடு வந்து தமிழ்நாடு தவிர நம்ம பாரத தேசத்தில் எல்லா மாநிலத்திலையும் இருக்குது. மற்ற மாநிலத்தில் 50% இடஒதுக்கீடு இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் மட்டும் 69% இடஒதுக்கீடு இருக்கிறதுனால 10% இடஒதுக்கீடு கொடுக்காம இருக்கிறாங்க. இதனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணக்காரனாகவே இருக்கிறான், ஏழைகளாகவே இருக்கிறாங்க. ஏன் இந்த முற்பட்ட சமுதாயத்தில் ஏழைகளே இல்லையா? இவங்க சாப்பாடுக்கும் கல்விக்கும் போராட்டம் இல்லையா? அவங்க அமைதியாக அந்த துக்கங்களையும் அந்த கவலைகள் துக்கத்திலையும் வாழ்ந்து கொண்ட மக்கள் இங்கே இல்லையா? அவங்களோட வழிகளையும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கவனிக்கிறது இல்லையா? ஸோ அவங்களுக்கான குரலாக தான் இன்றைக்கி நாங்கள் எல்லாரும் இந்த ஒன்று சேர்ந்துருக்கோம். இந்த 10% இடஒதுக்கீடு எங்களுக்கு கிடைச்சா எங்கள் இதில் இருக்கிற ஏழை குழந்தைகள் சாப்பாட்டுக்கும் கல்விக்கும் போராடி கொண்டும் இருக்கிற ஏழை குடும்பங்கள் இந்த 10% இடஒதுக்கீடுல அவங்க பயன்படுறாங்க அப்படின்னா அடுத்த தலைமுறைகள் நல்லபடியாக வாழ்வாங்க. ஒரு பின்பற்ற சமுதாயத்திலேருந்து இருக்கிற ஒரு ஆள் வந்து பேரிஸ்டராக இருக்கிறான்னா அவனோட பையன் நல்லா படிக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து பொருளாதாரத்தில் ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறாங்க அவங்க. ஆனாலும் இந்த 69% அந்த இதை எடுத்துக்கிட்டு அந்த சலுகைகளை எடுத்துக்கிட்டு அவங்க படிக்கிறாங்க. ஆனால் முற்பட்ட சமுதாயத்தில் ஒருத்தங்க ஒரு தூய்மை பணியாளராக இருக்கிறாங்கன்னா அவங்களோட குழந்தைய படிக்க வைக்கிறதுக்கு அவங்க கிட்ட என்ன சலுகை இருக்குது? அவங்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு சப்போர்ட் கொடுக்கறதுக்கு இந்த கவர்மெண்ட் மூலியமாக நமக்கு என்ன கிடைக்குது? இந்த 10% இடஒதுக்கீடு வந்து நீங்கள் பொருளாதார அடிப்படையில் கொடுத்தீங்க அப்படின்னா இது ரொம்ப உதவியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.